அமைச்சர் முழுக்க முழுக்க இது வந்து அரசியல் சார்ந்தது அப்படின்றாரு. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திமுக காரங்க யாருமே இதுல வரமாட்டாங்க உண்மையானவங்க அப்படின்றாரு. இல்ல, திமுக காரங்களை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா திமுக காரங்களுக்கு, உண்மையான திமுக காரங்களுக்கு நிறைய பக்தி இருக்கு. ஆனா வெளிப்படையா வர மாட்டாங்க. முதலமைச்சரே வெளிப்படையா சாமி கும்பிட மாட்டேன்றாரு. அங்க உள்ள அமைச்சர்கள் எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க தான், அண்ணன் துரைமுருகன் உட்பட. வெளிப்படையா வர மாட்டாங்க. என்ன வெளிப்படையா வந்தா ஏதோ கொள்கையை தப்பா சொல்ற மாதிரி. நாங்கள சொல்றது என்ன, நாங்க வெளிப்படையா சாமி கும்பிடுவோம், நீங்க ரகசியமா சாமி கும்பிடுவீங்க. செய்யறதே செய்யறீங்க, மக்களுக்கு வெளிப்படையா செய்யுங்க அப்படின்றதுதான். அதனால நான் என்ன கேக்குறேன், இது பிளவுபடுத்துவதற்கு இதுல என்ன இருக்கு? நீங்க முருகன் மாநாடு நடத்துனீங்களா இல்லையா? இல்ல, அது யார் சொல்றது? அவர் யார் அதுக்கு அளவுகோல் கொடுக்கறதுக்கு? அவர் யார் அளவுகோல் கொடுக்கறதுக்கு? நாங்க திமுக காரங்களை எதிர்பார்க்கலாம். ஆனா திமுக காரங்க ரகசியமா அந்த மாநாட்டுக்கு வருவாங்க. முருகன் மீது அக்கறை கொண்டவர்கள், முருகன் மீது பக்தி கொண்டவர்கள் நிச்சயமா வருவாங்க. ஏன்னா இது முருகன் பக்த மாநாடு தான். அதே மாதிரி அரசியலாக்குறார்கள் என்றால், நாங்க முருகனை எப்பவுமே கும்பிடுறவங்க தான். கும்பிடுறவங்க மாநாடு நடத்தலாம். நீங்க கும்பிடாதவங்க மாநாடு நடத்துறீங்கல்ல. நீங்க எங்களது கொள்கை அது இல்லைன்னு சொல்றீங்க. முதலமைச்சர் 3000 குடமுழுக்கு, ஆனா ஒரு குடமுழுக்குலாவது முதலமைச்சர் கலந்துக்கிட்டாரா? எத்தனை கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறீங்க? ஏன் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ல, வேற டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ல முதலமைச்சர் கலந்துக்கிறதே இல்லையா? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கலந்துக்கிறது இல்லையா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல கலந்துக்கிறது இல்லையா? நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தாலுப்பா ஏன்டா சொல்றீங்க? ஆக அப்ப இதுல ஒரு துவேஷம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு பாராபட்சம் இருக்கா இல்லையா? அதனால இன்னைக்கு தீபம் காமிக்கிறதெல்லாம் திமுகவிலையும், அதை மீனாட்சியே மன்னிக்க மாட்டார்.